அந்த பிள்ளை வீடியோவை நம்ம முழுசா பார்க்கணும். வீடியோ அனுப்புறவன் யாருன்னு கூட இன்ன வரைக்கும் காட்டலையா. திறமைக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க உடம்புக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. வணக்கம் டாப்ல தேனியிலேருந்து. இந்த பதிவு யாருக்குன்னா, இப்போ மக்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காரணம் என்னென்னா, அந்த இப்போ நாடகத்தில் நடிக்கிற பிள்ளை ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்டு போயிருக்கு. அந்த பொறுக்கி நாய் இந்த மாதிரி நடித்தாத்தேன் உனக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்றிருக்கான். இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த பொறுக்கி நாயை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. அவன் யார் அப்படின்னு சினிமா துறையில் இருக்கவங்களும் நாடக சங்கத்தில் இருக்கவங்களும் அதை பற்றி அந்த பையன் யாருன்னு கூட இன்னும் வரைக்கும் கேட்கலையா வீடியோ பார்த்ததில்ல. இப்போ என்னன்னா, அந்த பிள்ளைகிட்ட போயிட்டாங்க. அது சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. அந்த பிள்ளைகிட்ட போய் முழு வீடியோ எப்போ வரும் கமாண்டு என்னன்னா, அந்த பிள்ளைக்கு வெறும் 15,000 பேர் தான் இருந்திருக்காங்க அந்த பிள்ளையோட ஐடியில். உடனே இப்போ இந்த வீடியோ வந்ததுனால 1.5 லட்சம் பேர்யா மக்கள்கள் எப்படி இருக்காங்க வருங்க. ஓலாய் பையில பொம்பளை பிள்ளையில ஒரு ஆம்பளை பையில விட்டுறியான். பொம்பளை பிள்ளைய நோண்டி நோண்டி அந்த கமாண்டை போடுறது, அதை வைக்கிறது, இதை செய்கிறது, இதே வேலை. திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான்னா, ஐடியை போய் ஃபாலோ பண்ணுங்கடான்னா, இவங்க அந்த பிள்ளை என்ன ஆச்சு, அந்த பிள்ளை வீடியோவை நம்ம முழுசாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் இருக்கான். இன்ன வரைக்கும் அந்த வீடியோ போட்டால அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களையா? யாராச்சும் சொல்லுங்கள். ஒருத்தங்க சொன்னீங்களா இவன் தான் அவன் அப்படின்னு? அந்த பிள்ளையவே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க தவிர அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணவன் யார், அந்த டேரக்டர் யார் அப்படிங்கிறத யாரும் சொல்லலை. இது இப்போ நடக்கலை. ஆரம்பத்தில் இந்த சினிமா துறையிலேருந்து வாய்ப்பு கேட்டு போனவங்களுக்கு பெரிய பெரிய சிக்கல் வருது தவிர அந்த வீடியோ அனுப்புகிறவன் யாருன்னு கூட இன்ன வரைக்கும் காட்டலையா. சில பெண்களுக்கு இந்த மாதிரி நடிகர்களுக்கு, பெரிய பெரிய நடிகர் இவங்கெல்லாம் துணை நடிகர்களே இப்படின்னா, பெரிய நடிகர்களுக்கெல்லாம் எந்த சித்திரவதம் தெரியல. சித்திரவதை பண்ணி இன்றைக்கி பூரா பேர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐடியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை ஐடியா ஃபாலோ பண்ணி அதில் எப்படியாச்சும் நம்ம போட்டு எதையாச்சும் வாங்கணும்னு. ஒன்றுமே புரிய மாட்டேது. நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறேன். நாடு மக்களும் நாசமாக போச்சு. ஏன்னா இன்றைக்கி இப்போ ஒரு சுதந்திரம் இல்லாத நாடாக போச்சு. அது ஆம்பளை பையன் எவன் தப்பு பண்ணாலும் அதுக்கும் தண்டனை இருக்குன்னு காவல்துறையே சொல்லியிருக்காங்க. அது யார் அது போட்டது, யார் என்ன பண்ணது, அதை யாரும் சொல்லலை. ஏன் இப்படி இருக்கீங்க தெரியல. திறமைக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க உடம்புக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அவங்க உடம்பை பார்த்துதே நான் வாய்ப்பு கொடுப்பேன்னா அந்த வாய்ப்பே தேவையில்லையா யாருக்கும். பாவமையா, பெண்கள் பாவப்பட்டவங்க மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஆணும் பெண்ணும் ஒரு சமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் ஒரு டேலண்ட் ஆனவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க. சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போங்கடா, இல்லை நாசமாக போங்கடா. உங்களெல்லாம் பார்த்தாலே கடுப்பாக வருது. அந்த லோலாய் பைய வீடியோ ரிலீஸ் பண்ணவில்லா அவங்களுக்கு தண்டனை கரெக்டாக கொடுத்தாங்கன்னா, இப்போ எந்த வீடியோவும் எவனும் இதுக்கு முன்னாடி எதுவும் தப்பு நடந்தால் கூட அது நடக்காத அளவுக்கு நின்றுக்கிறோம். இல்லைன்னா இதெல்லாம் பெரிய குற்றம்யா. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வீடியோவை ரிலீஸ் பண்ண உடனே அந்த பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிடுச்சுன்னா என்ன ஐயா பண்ணுவீங்க? பாருங்க, உங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் பாருங்க, பொம்பளை பிள்ளையில போங்கடாங்கிட்டு சித்திரவதை ஒன்றாங்கடா.